பெரிய சுவர் மாதிரி இருக்குங்க. அதாவது ஃபைபர்ல ஆன சுவர் மாதிரி இருக்கு. தொட்டா எக்கச்சக்கமான பவர் ஜெனரேட் ஆகி மேல போகிற மாதிரி தெரியுது. அத சின்ன பொண்ணு கிழிச்சு உள்ள ஓபன் பண்ண அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் டீம் எல்லாருமே உள்ள போறாங்க. உள்ள போனா அங்க மிகப்பெரிய அளவுல ஆதிவாசி கூட்டமே இருக்காங்க. அந்த கூட்டம் எல்லாமே கம்யூனிகேட் பண்றது செய்கை மூலமா தான் பண்றாங்க. இந்த பொண்ணோட எல்லாத்தையும் அங்க ஒப்படைக்க அந்த பொண்ணை மட்டும் இந்த கூட்டத்துல இருந்த ஒரு தலைவி வந்து கூப்பிட நம்ம ஹீரோயினை பார்த்து அந்த குட்டி பொண்ணு பயப்படாதீங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா இருந்த தலைவி கூட நம்ம குட்டி பொண்ணு கைய வைக்கும் போது தான் சின்ன வயசுல இருந்த நினைவுகள் தான் எப்படி பிறந்த இந்த குட்டி பொண்ணோட உண்மையான அம்மாவே இவங்க தான் அப்படிங்கிறது இதுதான் நமக்கு இல்லாம சிக்னல் கொடுத்தது இவங்க தான் ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தான் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டுதான் காட்ஸிலா இங்க வந்துட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா நம்ம கிங்காங்கும் அந்த குட்டி பையனும் குட்டி குரங்கும் குளிக்க போறாங்க. ரெண்டு பேரும் குளிக்க போற இடத்துல ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு கிங்காங்க ஃபுல்லா சுத்தி வளைச்சிருச்சு. இதை பார்த்து தெரிச்சு போய் அங்கிருந்து இந்த குட்டி குரங்கோட கிங்காங் அப்படியே அசால்ட்டா அந்த அனகொண்டா பாம்போடைய தலையை அப்படியே பிச்சு வீச அந்த குட்டி குரங்கு முன்னாடியே போய் விழுவுதுங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் பயத்துல அள்ளு விட்டு போகுது. அதுக்கப்புறம் நம்ம கிங்காங் என்ன சொன்னாலும் அது கேக்குது. நைட்டு டின்னர் மாதிரி இந்த பாம்போடைய பாகங்களை பிச்சு திங்குதுங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் ரொம்பவே நட்பா மாறினது மாதிரி தெரியுது. அதே சமயம் இந்த பக்கம் நியூக்ளியர் பவர் இருக்க இடத்தை நோக்கி காட்ஸிலா போகுது. அங்க ஏற்கனவே பயங்கரமான டைட்டன் ஒண்ணு அந்த இடத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப காட்ஸிலாவுக்கும் அந்த டைட்டனுக்கும் பயங்கரமான நியூக்ளியர் வார்னே சொல்லலாம். ரெண்டும் அட்டகாசமா இருக்கக்கூடிய பவரை பயன்படுத்த ஒரு வழியா காட்ஸிலா தன்னிட்ட இருந்த பவரை வச்சு இந்த டைட்டன்ஸ் ஃபுல்லா செதறடிச்சு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படிங்கறத நிரூபிக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க டீமும் ஹாலோ எர்த்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா ஹாலோ எர்த்தோடைய ஃபுல் ஹிஸ்டரி வரலாறு இருக்குங்க. இந்த கட்டத்துல ஹாலோ எர்த்தும் பூமிக்கு மேல் பரப்புல இருக்கக்கூடிய உயிரினங்களும் ஒன்னா நெருக்கமா இருந்திருக்கு. மட்டும் இல்லாம ஹாலோ எர்த்ல ஏகப்பட்ட சுழல் இருக்கு. இந்த சுழல்கள் மூலமா உலகத்தோட எந்த பகுதிக்கு வேணாலும் போக முடியுமா? அவ்வளவு பெரிய டெக்னாலஜி இந்த இடத்துல யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாத்தையும் எதுக்கு ஹெல்ப்னு சொல்லி வர வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க இனத்துக்கு ஒரு பெரிய பேரழிவு நிகழ போகுது. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் இந்த சிக்னலை அனுப்பியிருக்காங்க காட்ஸிலாவுக்கு. மட்டும் இல்லாம இவங்களுடைய கடவுளை உயிர்ப்பிக்க செய்யணும் அப்படின்னா நிச்சயம் காட்ஸிலாவும் கிங்காங்கும் சேர்ந்து வந்தாதான் முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சின்ன குழந்தையால தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த குழந்தைய இங்க வர வச்சிருக்காங்க. எப்படி இந்த சின்ன குழந்தை செய்ய போறா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த சைடு ஸ்கார்கிங்கோடைய குட்டி பையன் கிங்காங்க அவங்க இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறான். கிங்காங் அங்க போய் பார்த்தா தான் தெரியுது கிங்காங்கோடைய இனமே மிகப்பெரிய அளவுல குரூப்பா அங்க இருக்கு. ஸ்கார்கிங் கிட்ட அடிமைப்பட்டு கிடக்கு. பார்த்தோன்னே அவங்களை எப்படியாவது விடுவிக்கணும் அப்படின்னு நம்ம கிங்காங் அங்க போக இந்த இடத்துல ஸ்கார்கிங்ல இருந்து ஒருத்தன் கிங்காங்கோடைய குரூப்ல ஒரு ஆளை தட்டி விட கிங்காங் போய் கை கொடுத்து அவனை தூக்கி விடுது. இந்த ஸ்கார்கிங் டீம்காரன் கிங்காங்க பயங்கரமா மிரட்ட ஒரே குத்து தான் கிங்காங்கோடைய குத்துல அவன் போய் தெரிச்சு ஓடி இவங்களுடைய தலைவன் ஸ்கார்கிங்க கூப்பிட போறான். ஸ்கார்கிங் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பவர்ஃபுல்லான காட்ஸிலாவை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. ஐஸ் காட்ஸிலா பூமிக்கு மேல் பரப்புல இருக்கிறது எப்படி ரேடியேஷனால நெருப்பா வாயிலிருந்து கேட்க முடியுமோ அதே மாதிரி பூமிக்கு அடிப்பகுதியில ஹாலோவான்ல இருக்கக்கூடிய இந்த காட்ஸிலா வாயில இருந்து ஐஸ பயங்கரமா கக்குது. இதுதான் ஸ்கார்கிங் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். இதை வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்தையே ஆளணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கான். இப்ப வந்து நம்ம கிங்காங்கோட பயங்கரமா ஸ்கார்கிங் சண்டை நடக்குது. கிங்காங் தான் வச்சிருந்த வெப்பனால எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கினாலும் ஸ்கார்கிங் வால் மாதிரி ஒரு வெப்பனை வச்சு சுத்திக்கிட்டு அதோடைய எட்ஜில் ஒரே ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி தான் ஐஸ் காட்ஸிலாவை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. ஒரு கட்டத்துல ஸ்கார்கிங்கால நம்ம கிங்காங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால ஐஸ் அந்த இடத்துக்கு வர வைக்குது. நம்ம கிங்காங்குக்கும் காட்ஸிலாவுக்கும் நேரடியா யுத்தம் நடக்குது. அதுல கிங்காங் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஐஸ் காட்ஸிலா தான் வாயிலிருந்து ஐஸை கக்கும் போது கிங்காங் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருதுங்க. அதுலயும் கிங்காங்கோடைய ஒரு கை ஃபுல்லாவே ஃப்ரீஸ் பண்ணிருது. அந்த கையை ஃப்ரீஸ் ஆனதுனால அதை கட்டியை உடைக்கிறதுக்கு நொறுக்கும் போது கிங்காங் கையில பயங்கரமா டேமேஜ் ஆயிருது. ஏன்னா நிறைய மிருகங்கள் அந்த கிங்காங் கையை கடிச்சிருது. கிங்காங்குக்கு கையில பயங்கரமான வலி. இந்த கையில இருக்க வலியோட சண்டை போட முடியாதுன்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுது கிங்காங். இதை பார்த்த ஸ்கார்கிங் பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கிங்காங் அடிச்சு துரத்தி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு கிங்காங்க போய் கொல்லுங்க அப்படின்னு ஒரு படையவே அனுப்பி விடுது. ஸ்கார்கிங் படைய கிங்காங்க துரத்திக்கிட்டு போக நம்ம கிங்காங் ஒரு கட்டத்துல ஸ்கார்கிங் குரூப் கிங்காங்கோட இருந்த அந்த குட்டி குரங்கு இங்க இருந்து கிங்காங் நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துருது. நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு பூமியில மேற்பரப்புல இருந்ததை விட ஹாலோவான்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பொண்ணை
இங்கேயே விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதே சமயம் கிங்காங்க பார்க்கும்போது கிங்காங்கோடைய கையில பயங்கரமா அடிபட்டு வழியில துடிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணு சரியாகிடும்னு சொல்ல ஹீரோயின் உடனடியா கிங்காங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு முடிவு பண்ணி டாக்டர் பக்கத்துல போக கையில நரம்புகள்லாம் டேமேஜ் ஆயிருக்கனால வலி ரொம்பவே அதிகமா இருக்கு. இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம அவுட் போஸ்ட்ல அங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் பவர் ஹவுஸ் ட்ரீட்மெண்டா நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அப்புறையா வெயிட் பண்ற உடனே செய்ய அப்படின்னு சொல்ல ப்ராஜெக்ட் பவர் ஹவுஸ்னா என்னன்னு தெரியாம நம்ம ரேடியாலஜிஸ்ட் கேட்க கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுக்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ப்ராஜெக்ட் பவர் ஹவுஸ்னா ஒண்ணும் இல்ல, கிங்காங்குக்கு டேமேஜ் ஆன கைக்கு மேலேயே ஒரு பவர்ஃபுல்லான மெட்டல் ஆன கையை பிக்ஸ் பண்றாங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஜெக்ஷனே கிங்காங்ல இருக்கக்கூடிய பெயின் எல்லாத்தையுமே சரி பண்ணது மட்டும் இல்லாம கிங்காங்கோடைய கையை பவர்ஃபுல்லா மாத்துது. இதான் ப்ராஜெக்ட் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்க்கவே ரொம்ப அட்டகாசமா இருக்கு. இப்ப கிங்காங் ஹாலோவான்ல இருந்து பூமியோட மேல்பரப்புக்கு போய் காட்சிலாவை கூட்டிட்டு வர அங்கிருந்து வெளியில போகுது. அது வெளியில வரக்கூடிய இடம் தான் எகிப்த். இந்த சிக்னலை வச்சு காட்சிலாவும் அந்த இடத்துக்கு வந்து சேருது. அதே சமயம் ஹாலோவான்களின் கடவுளா இருக்கக்கூடிய மோத்திலாவை உயிர் பெற செய்யறாங்க. அப்படி உயிர் பெற செய்யறதுக்கு தான் சின்ன பொண்ணு வர வச்சிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு செங்குத்தா இருக்கக்கூடிய ஒரு பிரமிட் மேல ஏறி தன்னுடைய கையை வச்சு அந்த இடத்தை தொடும்போது இவர்களுடைய கடவுளா இருக்கக்கூடிய மோதிலால் அங்க உயிர் பெறாரு. பாக்குறதுக்கு தட்டாம்பூச்சி மாதிரியும் ஆனா அதே சமயம் பெரிய ரெக்க கொண்ட தட்டாம்பூச்சி மாதிரியும் இருக்கு. இந்த சைடு நம்ம கிங்காங் காட்சிலா கிட்ட வந்து வா ஹாலோவானுக்கு போலாம், அங்க பெரிய பிரச்சனைன்னு கூப்பிட நம்ம காட்சிலா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்குதுங்க. காட்சிலாவுக்கும் கிங்காங்குக்கும் இங்க பெரிய வாரே வந்துருச்சு நடக்குதுங்க. ப்ராஜெக்ட் பவர் ஹவுஸ் இருக்கிறதுனால நம்ம கிங்காங் காட்சிலாவை முதல் ரவுண்ட்ல பொழந்து கட்டுறாரு. பவர் ஹவுஸை வச்சு காட்சிலாவை சும்மா தெறிக்க விட்டு வீழ்த்திட்டாருன்னு பார்த்தா திரும்ப காட்சிலா எந்திரிச்சு ரெண்டாவது ரவுண்டுல நம்ம கிங்காங்க போட்டு பொழந்து கட்டுதுங்க. வாயில இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ரேடியன்ஸை வெளியில கக்க அதுல இருந்து தப்பிச்சா போதுன்னு கிங்காங் தாண்டி குதிச்சு தம்மீர் பின்னாடி மறைஞ்சா கிங்காங் வந்து செஞ்சிட்டு இருக்கும் போது காட்சிலா அதை பார்த்து ஒரே அடிதாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம தான் காலை நெஞ்சிலேயே கிங்காங் மேல தூக்கி வச்சு தரைய அழுத்தினதுக்கு அப்புறம் ரேடியேஷனை கிங்காங் மேல செலுத்தலான்னு வாயை பழக்கும் போது சின்ன பொண்ணோட கடவுளான மோதிலால் இடத்துக்கு வந்து காட்சிலாவை அங்க இருந்து தூக்கி அடிக்கிறாருங்க. இதுக்கப்புறம் தான் காட்சிலாவுக்கும் விஷயம் புரியுது. நம்மள உதவிக்கு கூப்பிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்தை விளக்கத்தான் அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மிகப்பெரிய கிங்காங் காட்சிலா ரெண்டுமே போருக்கு தயாராயிருச்சு. இவங்களை ப்ரொடெக்ட் பண்ற வேலையை மோதிலால் கடவுளும் செய்ய போகுது. இப்போ 3 பேரு பார்க்கிங்கோட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதே சமயம் ஹாலோவான்ல கரெக்டா பூமிக்கு அடியில பிரமிடுக்கு அடியில பெரிய மெக்கானிக்கல் டெக்னாலஜியை வச்சிருக்காங்க. புவியீர்ப்பு விசையை பயன்படுத்தி ஒரு சில மின்காந்த அலை உருவாகுது, அதுவும் கெமிக்கல் மூலமா. இதனால ஒரு சில நொடிகள்ல இந்த இடமே அப்படியே தரமட்டமாக போகுது. பிரமிடு ஃபுல்லா உருக போகுது. இங்கிருந்து நம்ம ஓட வேண்டியதான் அப்படின்னு சொல்ல இவங்க வச்சிருந்த அந்த பாதுகாப்பு சீல்ட உடைச்சுக்கிட்டு கார்கிங் உள்ள வராங்க. கார்கிங் ஒரு கத்தியை வச்சு ஐஸ் காட்சிலாவும் கண்ட்ரோல் பண்றாங்க. மட்டும் இல்லாம வந்த உடனே கார்கிங் ஐஸ் காட்சிலாவை வச்சு அங்க இருக்க இடம் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கொஞ்ச நேரம் எப்படியாவது தாக்கு பிடிச்சாதான் இந்த இடத்துக்கு காட்சிலாவும் கிங்காங்கும் வர முடியும். அது வரைக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஏற்கனவே வந்த ஸ்பேஸ் ஷிப் மாதிரி ரெடி பண்ணி வந்து கொஞ்ச நேரத்துக்கு கார்கிங்கையும் ஐஸ் காட்சிலாவையும் கண்ட்ரோல் பண்றாங்க. மட்டும் இல்லாம எல்லாருமே அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள ஏறி டைவர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையில ஹாலோவானுக்குள்ள காட்சிலாவும் கிங்காங்கும் உள்ள வந்துருதுங்க. இதுக்கப்புறம் சரியான மாஸ் ஃபைட்னு சொல்லாங்க. காட்சிலா, ஐஸ் காட்சிலா, கிங்காங், ஸ்கார்கிங் என 4 பேருமே சரியான ஃபைட்டுங்க. ஒவ்வொரு அடியுமே இடி மாறி விழுவுது. இப்படி விழுந்த அடியில நம்ம ஹீரோயின் இருந்த ஸ்பேஸ் ஷிப் அப்படியே நொறுங்குதுங்க. ஆனா அதை நொறுங்க விடாம மோதிலால் ஒரு சிலந்தி வலை மாதிரி அனுப்பி அதை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த சைடு கிங்காங்குக்கும் ஸ்கார்கிங்குக்கும் சரியான ஃபைட்டு. அதே சமயம் மோதிலால் எல்லா போர்ட்டலையும் பாதுகாக்கிறது மாதிரி ஸ்கார்கிங்கோட ஆள்கள் எல்லாத்தையுமே சிறப்பிடிச்சிட்டு இருக்கு. ஸ்கார்கிங்கோட குட்டி பையனை கடைசியில ஸ்கார்கிங் எடுத்து சண்டை போடுறது வேற லெவல்ல இருந்தது. இந்த பக்கம் காட்சிலாவும் ஐஸ் காட்சிலாவும் சண்டை போட ஐஸ் காட்சிலா தன்னுகிட்ட இருக்கக்கூடிய பவரை பயங்கரமா செலுத்தி காட்சிலாவை சிறப்பிடிச்சிருதுங்க. காட்சிலா ஃபுல்லாவே ஃப்ரீஸ் ஆகி போகுது. அந்த நேரத்துல அந்த மோதிலால் காட் வந்து காட்சிலாவை காப்பாத்த ரெண்டுக்குமே யுத்தம் பயங்கரமா இருக்கு. ஏற்கனவே இங்க கெமிக்கல் ரியாக்ஷன்னால மேல இந்த பிரமிட்ஸ் எல்லாமே கீழே நொறுங்கி விழ ஆரம்பிக்குது. புவியீர்ப்பு விசைனால மேல சண்டை போட்டுக்கிட்டு பறந்துகிட்டு இருந்த எல்லா அனிமலுமே கீழே போய் விழுகுதுங்க. அப்படி கீழே போய் விழுகிற இடம் அந்த டைம் டிராப் ஒரு இடத்துக்கு செல்றது மாதிரியான இடத்துல விழுவும். 2 காட்சிலாவும் கிங்காங்கும் பூமியோட மேற்பரப்புல வெளியில வரக்கூடிய இடம் தான் ரியோ டி ஜெனிரோ. அந்த இடத்துல ஐஸ் காட்சிலாவும் ஃபயர் காட்சிலாவும் வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கு. இந்த சைடு கிங்காங்கும் ஸ்கார்கிங்கும் வெறித்தனமா பல்லு ஒண்ணு தெரிச்சிட்டு போய் விழுவும்.
பார்த்த ஸ்கார் கிங் வெறித்தனமா இன்னும் அதிக ஆக்ரோஷமா கிங் காங் சண்டை போட வர்றது மட்டும் இல்லாம ஐஸ் காட்ஸிலாவையும் வெறித்தனமா சண்டை போட சொல்லுது. ஹாலோவான்ல நடந்த சண்டையை விட எர்த்தோடைய மேற்பரப்பில் நடக்கிறதுனால பில்டிங் எல்லாமே நொறுங்குறது வேற லெவல் சீனா இருக்கும். அதே சமயம் ஹாலோவான்ல இருந்த அந்த குட்டி கிங் காங்கோடைய வெப்பனை எடுத்துக்கிட்டு அந்த போர்ட்டல் வழியா ரியோ டி ஜெனிரோ இடத்துக்கு வருது. பக்கத்து ஐஸ் காட்ஸிலா நம்ம கிங் காங்க அவர் போராடிட்டு இருக்க ரேடியேஷன் காட்ஸிலா ஸ்கார் கிங்க தம்சம் பண்ணுதுங்க. ரேடியேஷனை விட்டு ஸ்கார் கிங் வச்சிருந்த வால் மாதிரியான அந்த வெப்பனை உடைக்குது. அது மட்டுமல்லாது ஸ்கார் கிங் கண்ட்ரோல் பண்ண வச்சிருந்த அந்த கத்திய அந்த வால்ல இருந்து துண்டிக்குது. இந்த கத்திய காட்ஸிலாவும் ஃபயர் காட்ஸிலாவும் சண்டை போட்டுட்டு இருக்கு. அதே சமயம் கிங் காங்கும் ஸ்கார் கிங்கும் மோதிட்டு இருக்கும் போது ஸ்கார் கிங் அந்த கத்தியை கீழே விட்டுருது. ஸ்கார் கிங் அந்த கத்தியை எடுக்க முயற்சி பண்ணும்போது கிங் காங் அதோடைய காலை பிடிச்ச பின்னாடி இழுக்க அந்த பெர்ஃபெக்ட் டைமிங்க்கு வந்த அந்த குட்டி கிங் காங்கோடைய வெப்பனை வச்சு ஸ்கார் கிங்கோடைய திரையில இருக்கக்கூடிய அந்த கத்திய உடைக்க இந்த இடமே அப்படியே வெடிச்சு சிதறுதுங்க. அதுக்கப்புறம் அந்த ஐஸ் காட்ஸிலா ரிலீஸ் ஆகுது. பார்த்த ஸ்கார் கிங்குக்கு பயங்கரமான கடுப்பு. உன்னுடைய குட்டியே தனக்கு எதிராக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த குட்டியை தூக்கி அடிக்க போக கிங் காங் எப்படியோ அந்த குட்டியை பிடிச்சு காப்பாத்துது. அதுக்கப்புறம் சிறையில் இருந்த காட்ஸிலாவும் தான் விடுவிக்கப்பட்டவனுங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டுத்துக்கும் இடையான சண்டை நிக்குது. அதோட மட்டும் இல்லாம ஸ்கார் கிங்க தான் வச்சிருந்த ஐஸால அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி சாகடிக்குதுங்க. இதை தூக்கி நம்ம கிங் காங் அடிக்கிறது வேற லெவல். அதுக்கப்புறம் வெற்றி கர்ஜனை தான் நம்ம கிங் காங் காட்ஸிலா ரெண்டுமே வெற்றிக்கான கர்ஜனையை வெளியிடுது. நம்ம ஹீரோயின் தான் பொண்ணு அங்கேயே விட்டு போனா சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லி தான் பொண்ணு கிட்ட கேட்க தான் பொண்ணு உங்க கூட இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கூடயே வராங்க. அதுக்கப்புறம் மோதிலால் காட் தான் உருவாக்கின அந்த மாய ஹாலோவானுக்கான சிறைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு டேமேஜான போர்ட்டல் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு மீண்டும் அந்த ஆதிவாசிகளின் கடவுள் என்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்புறாரு. இங்க காட்ஸிலா உலக அமைதியை ஏற்படுத்திட்டோன்னு திரும்பவும் கொலிசியம் வந்து தன்னுடைய உறக்கத்தை ஆரம்பிக்குது. இந்த சைடு நம்ம கிங் காங் ஸ்கார் கிங்க சாகடிச்சு காட்ஸிலாவை ரிலீஸ் பண்ணி அந்த குட்டி ஸ்கார் கிங்கோட அவங்க அடிமையா இருந்த இடத்துக்கு வந்து நம்ம விடுதலை ஆயிட்டோம் அப்படின்னு கத்துறதோட அந்த படம் முடியுது. இது மாதிரி இன்னொரு நல்ல படத்துல சந்திப்போம்.